ஹலோ மை டியர் டிரைவர்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட தரமான ஒரு 5+ வாட்ஸ்அப் ஃபீச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 7ATech. நான் உங்கள் ராக்கி. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி போல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டிக்கர் மார்க் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுற பேஜுக்கு போய்க்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் யூஸ் திஸ் கேலரியை கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில் உள்ள ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபில்லப் ஆகி உங்களோட ஃபோட்டோஸ் பேக்ரவுண்ட் எரஸ் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்துடும். ஸோ மற்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகிரும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் நிற்கும், இமோஜிஸ் நிற்கும். ஸோ உங்களுக்கு வேண்டியதை பிடிச்சி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஜூம் அவுட்டாக கூட ஆகிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே டெக்ஸ்ட் ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஆப்ஷன் நிற்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க ஃபோட்டோ சென்டாக ஆகிரும். அதுக்கப்புறம் கூட கலெக்ஷனில் ஹெட்டாகவும் ஆகிரும். செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி ரொம்பவுமே டிக்ரீஸ் ஆகி குவாலிட்டி காட்டும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ட்ரிக் ஒன்று இது. மேலே பார்த்தீங்கன்னா ஹெச்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஹெச்டி குவாலிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் சென்ட் ஆகிரும். தேர்டாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்டை மறைச்சி வைக்கிறதுக்கு அர்ச்சிவ் அல்லது செட்லாக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட மொபைல் பாஸ்வேர்டு அல்லது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வேறு யாருக்காவது இருந்தால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட செட்லாக் செட்டிங்களுக்கு போய்க்கோங்க. அதில் ஹைட் லாக் சேட்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள். ஸோ அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு கிரியேட் கோடை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஒரு சீக்ரெட் கோடை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை செட் பண்ணி முடிஞ்சு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்லாக்னு ஒரு ஆப்ஷன் காட்டாது. ஸோ சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் போட்ட பாஸ்வேர்டை ஃபுல்லாக போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் உள்ளே ஹைட் ஆகிக்கும். ஃபோர்த் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த்தாக பார்க்கும்போது மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ மேலே ஏரோ மார்க் ஐகான் நிற்கும். அதை கிளிக் பண்ணி ஹெட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் புதுசாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஓப்பன் பண்ணுவீங்களோ ஸோ அதை மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வேறு ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி அப்புறம் உங்களுடைய பழைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களோட பழைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகிடுவீங்க. ஸோ மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த வாட்ஸ்அப் ஃபீச்சரை விட இது ரொம்பவுமே சூப்பரான வாட்ஸ்அப் ஃபீச்சர்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது இப்போ நீங்கள் 1 மினிட் வரை காட்டிலும் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவுமே சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐன்ற ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ண மாதிரி அதில் நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கலாம் அல்லது ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பேட்டா விஷயங்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிக்குது. ஸோ சாதாரண வாட்ஸ்அப்புக்கு வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் விட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.